ஆடியன்ஸ் உள்ளே ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறணும்னா உங்களுடைய ரிவ்யூஸ் தான். எஸ்வி சேகர் சார் நான் சின்ன வயசில் ஒரு சீரியல் பார்க்கும்போது அதில் சொல்லியிருப்பார், நண்பா ஒருத்தர் கேட்பார், ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் யூ சர்டிஃபிகேட் என்ன நம்ம வித்தியாசம்னு கேட்டிருப்பார். யூ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க, ஏ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியில் வந்து தனித்தனியாக போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இது வந்து எதுக்காக ஒரு அடல்ட் கண்டென்ட் கொடுத்து, இதில் மோஸ்ட் ஆஃப் த டெலிட்டட் சீன்ஸே பார்த்தீங்கன்னா 1/2 hour இருக்கும். அதை கட் பண்ண சொல்லிவிட்டு நான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அடல்ட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, அது என்ன ரீசனுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அதுவும் கொஞ்சம் ரிவ்யூவில் சொல்லுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கும்னு நாங்கள் டீமாக விருப்பப்படுறோம். கரெக்டாக? அதனால் உங்ககிட்ட தான் இருக்குது. இது என்ன நீங்கள் கண்டென்ட்டாக சொல்லும்போது இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இறங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு காமிச்சிடுவோம். ஸோ இவங்க தான் நமக்கு பெரிய பலம். வி ஆர் நாட் ஹேவிங் தட் மச் பிக் பேனர் இல்லை நம்ம அடுத்த லெவலுக்கு இதை மார்க்கெட்டிங் கொண்டு போகிறதுக்கு. ஸோ உங்களை மட்டுமே முழுசாக நம்பி தான் இதில் இறங்கியிருக்கோம். ஹோப் இந்த படம் உங்களோட எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கும்னு நம்புகிறோம். பரத் சார், அபிராமி மேம், அண்ட் ஒன்ஸ் அகெயின் பவித்ரா லக்ஷ்மி மேம், அஞ்சலி நாயர், தலைவாசல் விஜய் சார், எவ்ரிபடி ஹூ ஆக்டட், எல்லாருமே அகெயின் அண்ட் அகெயின் அந்த படம் பார்க்கும்போது போர் அடிக்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, வில்லனாக நடிக்கிறதுக்கு. ஹோப் திஸ் ஃபிலிம் வில் பி த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக் ஆஃப் 2024 அட் த இயர் அண்ட் நெருங்கிட்டோம். லெட் அஸ் ஹேவ் ஹோப் அ வெரி குட் ரிசல்ட். எங்களுக்கு மிக 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 உண்மையான நேர்மையான ஒரு கருத்துக்களை கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. காவி ட்ரெஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டுருப்பாரு. எங்களது படம் நாங்கள் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணோம், அது டிலே ஆகிடுச்சு. அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து அந்த படத்தில் அவர் ஹிந்து, பரத் சார் ஒரு அப்படின்றதுனால அந்த இந்து காவி ட்ரெஸ் போட்டு அவர் வில்ல, அதுக்காக நீங்கள் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே நாங்கள் ஃபைட் பண்ணலாம் தான் நினச்சோம். சரி ஃபைட் பண்ணால் அது டிலே ஆகி எதுக்கு அது மாதிரி சென்சார் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. சென்சார் வந்து எனக்கு சினிமாவே பார்க்க மாட்டாங்க. ஆனால் பெரிய படங்களுக்குலாம் அப்படி எதுவும் பார்க்கறது இல்லை. ஆனால் சின்ன படங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சினிமாவை பார்க்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரில. எங்கள் படத்துக்கும் அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க. இனிமேலாச்சும் சென்சார் போர்டு வந்து சினிமாவை பார்க்கணும். நிறைய படங்கள்ல முஸ்லீம் கேரளா ஸ்டோரியா சம்திங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீமை தப்பாக காமிச்சிருப்பாங்க. அப்போ அது எதுவுமே சொல்லலை. ஆனால் இங்கே ஒரு இந்து தப்பாக காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றணும்னா சொல்லிட்டாங்க. அவர் படம் ஃபுல்லாக வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தார். நாங்கள் வந்து அப்புறம் சிஜி பண்ணி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றணும். அவர் நாமம் போட்டிருந்தார், அந்த நாமத்தை தூக்க சொல்லிட்டாங்க. இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், சென்சார் போர்டு வந்து சினிமாவை பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு மாதிரி கிளாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது காரணம் தான் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினதால அவர் இங்கெல்லாம் ஒரு மாதிரி கிளாராக வந்துருச்சு. சரி வாங்க. என்னால் எழுந்து நின்று பேச முடியல. ஒரு டிஸ்க் சர்ஜரி, ஸ்பைனல் டிஸ்கில் ஒரு சர்ஜரி பண்ணி இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம். எதுக்குன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறது 100 பேர் பார்த்தா ஒரு 10 பேர்த்துலையாவது அவங்க லைஃப்பில் ஒரு சில சேஞ்சஸ் அவங்க பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை இலைமறை காய்மறையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அழகாக அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொத்த படத்துலேயே எங்களோட போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கும். மொத்த படமுமே சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது அதில் நடுவில் ஒரு சின்ன ப்ரீஸி போர்ஷன்னா அது நாங்கள் பண்ணியிருக்கிற போர்ஷன் மட்டும்தான். அண்ட் பர்சனலாகவே நான் ப்ளே பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா அனிதா ஆன் ஸ்க்ரீன் எப்படியோ அப்படி தான் நிறையா விதத்தில் பவித்ராவும். ஸோ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் வித் சச் ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் அண்ட் பீப்புள் வித் ஸோ மச் பேஷன், அதில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்படி ஒரு படத்தில் நமக்கு ஒரு பார்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயமா தான் இருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த லாஸ்ட் பர்சன் இந்த செட் வரைக்குமே ஒரு குரூப் எஃபர்ட்டாக தான் இந்த படம் உருவாயிருக்கு. யாருமே வந்து இது தனக்காக பண்ணிக்கிட்ட விஷயங்கிறத தாண்டி இது ஒரு படமாக, ஒரு ப்ராஜெக்டுக்காக எல்லாருமே அவங்களோட 100-200% கொடுத்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. ரொம்ப பெரிய படங்கள் அப்படின்னா நம்ம வந்து சொல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு.
பட் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் எஃபர்ட்டாக ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிற படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ எங்கள் படத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு பார்த்த எல்லாத்துக்குமே படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த படம் பார்த்து நீங்கள் 2-3 ஹீரோயின்ஸ் போட்டனால தான் பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்தவங்க கருத்து இருக்குது. படத்தில் அதிகமாகவே அந்த ஹீரோயின்ஸ் முக்கியத்துவம் வருது. தப்பு இல்லைல்ல சார், நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். தமிழ் பெண்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் வரவேற்கத்தக்க தான். நன்றி. இன்னொன்று பரத் சார் கிட்ட ஒன்று கேட்கணும். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கதைக்களம் வந்து சூஸ் பண்ணுறதுலாம் அழகாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ லைனாக வந்ததில் வேறு வேறு கதைக்களமாக நீங்கள் அமைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இதுக்கான காரணம் என்ன, நீங்கள் மாற்றத்துக்கான காரணம் என்ன? இல்லை சார், உங்கள் கேள்வியிலே தான் பதில் இருக்குது. அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது. யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார். அது ஒரு பெரிய இதாக இருக்குது. நம்ம ரெகுலரான ஒரு சினிமா, ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓட மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபில்மாக 4 கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சது. பட் படம் பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க நல்லா வருது அப்படின்னோடனே இது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது. இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரையும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு, இந்த ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டுமே, மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும். 4 பேர் கதை இருக்கும், அது பாட்டுக்கு போகும். பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸில் தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே ப்ரெஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து என்னென்ன அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கதையாக ரொம்ப புதுசாக இருக்குது. சார், கோ ப்ரொடியூசர் யூஸ் எட்விட்லாம் பாகுபாடு பார்க்குறாங்க. உண்மையிலேயே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா? உங்களோட கருத்து என்ன? இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார். அது சென்சார் போர்டில் யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது சார். இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது. எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும், உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும், பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டில் அப்போயே அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ இப்போவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. பட் இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும், கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சுருப்பார் டைரக்டர். ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார். இப்போ ஹைப்பர் லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆனந்த ஒரு தயாரிப்பாளராக கிடைச்சது எங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்துருங்க. ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கோம் மேடையில். நான் தான் சொன்னேன் நிறுத்துங்க, அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும், கேள்வி கேட்டால் தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். எங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டைரக்டர்கிட்ட ஒரு கேள்வி, இந்த படத்தில் ஒரு துப்பாக்கி பல கதைகளில் ட்ராவல் ஆகுது. கேள்வி நியாயம் இருக்குது. அதுதான் நான் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு வச்சுருக்கேன். ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக அது நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக. பரத் சார், சார் முன்னாடிலாம் உங்களை கான்டெக்ட் பண்ணோன்னா ஒரு கதாசிரியர் கதை சொல்லணும், ப்ரொடியூசர் கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு ஃபுல் பிச்சாக என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் கதை கலங்க டோட்டலாக மாற்றிட்டீங்க. இப்போ 4 ஸ்டோரியில் நீங்கள் ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ஏன்னா இதே மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை திருப்பி ஃபுல் பிச்சாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா? இல்லையே சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன். ராஜகுமாரன் சார் கூட நடித்தார், வெயில் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லைனா ஒரு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது ஒரு படம் அருண் குமாராக இருந்த டைமில் நான் அவர் கூட பண்ணேன். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது, அதே மாதிரி இந்த கதையை என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார். சின்ன பாட்டு கிடையவே கிடையாது. நீங்கள் இதை ஒரு பொதுப்படையாக பாருங்கள், படமாக பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ. ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்கவுங்க ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன். அதான் இது ரெகுலரான ஒரு ஹீரோ ஹீரோயின், ஒரு காமெடியன், ஒரு 4 ஃபைட்டு அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும், 2 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு சில படங்கள் ஆமாம் ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார், கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். கரெக்ட். கேஸ் இதுவாகிருக்கு.
நான் நீங்க சொல்றது வந்து சினிமாட்டிக்கா நீங்க அதுக்கு புல்லட் மட்டும் வெளியில வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்க எடுத்திருக்கீங்கல்ல, அதை மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க? ஆமாம்மா, அதை மையப்படுத்தி தான் எடுத்திருக்கேன். அதில் ரைஃபிள் இருக்கும். இதில் வந்து கதைக்காக நான் என்ன பண்ணேன், 9mm பிஸ்டலாக மாற்றிக்கிட்டேன். சரி, அஞ்சலி நாயர் கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களா? அதை அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க என்ன இது காமிச்சு உங்ககிட்ட ரியாக்ஷன் ஏதாவது இருந்தது அவங்க பேசும்போது? ஏன்னா கதை அவ்வளோ போல்டாக இருக்கும் அதில். ஏன்னா அவங்க ஒரு ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும்ல. ஸோ அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும் போது கதையை? உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன உடனே. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் சொன்னேன், அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க, இது வேறு மாதிரி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டாங்க. அப்புறம் அஞ்சலிக்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன், வீடியோ காலில் தான் சொன்னேன். கதை கேட்டோன்னா கிளைமேக்ஸ் கேட்டோன்னா ஒத்துக்கிட்டாங்க, நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அஞ்சலி மேடம், நீங்கள் நெடுநல் வாடு வந்து அவ்வளோ ஹோம்லியாக நடிச்சிங்க. இது வந்து கதை சொல்ல வேண்டாம், அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான். இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? சி ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக ரோல் பண்ண நிறைய ஆசை இருக்கும். நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது அஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க. பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ணுற படம் தேவன் இமேஜ், அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கலாம். பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த ஸ்டோரி கன்வின்சிங்காக தோணிடுச்சு. அதுவே தாண்டி டிரெக்டர்கிட்ட ஐ ஹேட் ட்ரஸ்ட் லைக் ஹீ வில் டேக் இட் ப்ராப்பர்லி. அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. டேரக்டர் சார், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மலம் கலந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காதுங்க, நான் அப்படி ஒன்றும் சொல்லி அதில் இல்லை. ஏன்னா ஜாதி பெருமையை பேசுகிறவங்க தான் வந்து ஜாதி கீழே இருக்கிறவங்க வந்து கொல்றாங்க, சரிங்களா? ஏன்னா அவங்க எதிர்க்கவே முடியாத லெவலில் வந்து கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா? இல்லை, அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை. இப்போ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சேனே தவிர அப்படி யாரும் இல்லை. இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. சென்னையில் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன், அதனால் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இந்த கதைகளில்